ஹே காய்ஸ், வெல்கம் டு சாஃப்ட்வேர் டிப்ஸ். நம்ம எல்லாருமே பொதுவாக பார்த்தீங்கன்னா ஒரு டொமைன் பர்ச்சேஸ் பண்ணுறது ரொம்ப ஒரு கஷ்டமான வேலை. டொமைன் பர்ச்சேஸ் பண்ணுறது பார்த்தீங்கன்னா நிறைய ஸ்டெப்ஸ்லாம் இருக்குது அப்படின்னு தான் நினைப்போம். டொமைன் பர்ச்சேசிங் பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப சிம்பிளான விஷயம் தான். ஃபர்ஸ்ட் உங்களோட சாய்ஸ்க்கான டொமைன் இருக்கா அப்படின்ற அவைலபிலிட்டி செக் பண்ணணும். ரெண்டாவது விஷயம் பார்த்தீங்கன்னா அந்த டொமைன் நீங்கள் டாட் காமா இல்லை டாட் இனா எந்த டிஎல்டியில் நீங்கள் சர்ச் பண்ணுறீங்களோ அதில் நீங்கள் பார்க்கலாம். மூணாவது விஷயம் நீங்கள் எந்த ஒரு சர்வீஸ் ப்ரொவைடர் கிட்ட இருந்து நீங்கள் டொமைன் பர்ச்சேஸ் பண்ணணும்னு பார்க்குறீங்க. நாலாவது உங்களோட பேமெண்ட். அண்ட் அஞ்சாவது விஷயம் பார்த்தீங்கன்னா நீங்க உங்களோட டிஎன்எஸ் ஆட் பண்ணிட்டு டொமைன் நேம் சர்வீஸ் ஆட் பண்ணிட்டு எந்த ஹோஸ்ட் கிட்ட உங்களோட டொமைனை ஆக்சுவலி நீங்க ஹோஸ்ட் பண்ண போறீங்க, எந்த ஹோஸ்டிங் ப்ரொவைடர் கிட்ட நீங்க உங்களோட டொமைனை ஹோஸ்ட் பண்ண போறீங்க. இந்த 5 ஸ்டெப் தான் நம்ம டொமைன் பர்ச்சேஸ் ரொம்ப ரொம்ப முக்கியம். இதுக்கு நான் உங்களுக்கு முக்கியமான விஷயம் ஃபர்ஸ்ட் ஸ்டெப் மட்டும் தான் இன்னைக்கு சொல்ல போறேன். எப்படி உங்களோட டொமைனை இன்ஸ்டன்டா சர்ச் பண்ணலாம் அப்படின்றது. இதுக்கு நான் யூஸ் பண்றது ஒரு டூல்ஸ் என்ன யூஸ் பண்ணா இன்ஸ்டன்ட் டொமைன் சர்ச் அப்படின்னு உங்களோட ப்ரௌசர்ல போயிடுங்க. உங்களோட ஃபேவரட் ப்ரௌசர் நீங்க யூஸ் பண்ணலாம். என்னோட ஃபேவரட் ப்ரௌசர் ரீசெண்ட் டைம்ஸ் நான் விவால்டி ப்ரௌசர் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். ஓப்பன் பண்ணியாச்சு, இன்ஸ்டன்ட் டொமைன் சர்ச் டைப் பண்ணியாச்சு. இது பாத்தீங்கன்னா 12 monkeys டிவி சீரிஸ் அப்படின்றது நான் இப்போ சர்ச் பண்றேன். இந்த டொமைன் பாத்தீங்கன்னா எனக்கு இப்போ அவைலபிளா இருக்கு .comல. நான் வேணும்னா என்ன சர்ச் பண்ணலாம், இங்க .in கூட போட்டு சர்ச் பண்ணிக்கலாம். .inல எனக்கு கிடைச்சிரும். இல்ல பாத்தீங்கன்னா .bis பிஸ்ல போட்டு சர்ச் பண்ணலாம். இந்த மாதிரி எனக்கு என்ன ஒரு டொமைன் லெவல் வேணுமோ அந்த டொமைன் லெவல்ல நான் சர்ச் பண்ணலாம். டிஎல்டிஸ்ல போட்டு சர்ச் பண்ணலாம். டிஃபால்ட்டா .comக்கான ஆப்ஷன் தான் இங்க நம்மளுக்கு பாப்புலேட் ஆயிட்டே இருக்கும். எப்பவுமே டிஃபால்ட்டா .com தான் நமக்கு இங்க வந்துட்டே இருக்கும். இது பாத்தீங்கன்னா இப்போ உதாரணத்துக்கு சொல்ல போனா இப்போ 12 monkeys அப்படின்றது பாத்தீங்கன்னா ஏற்கனவே பர்ச்சேஸ் பண்ணிருக்காங்க. ஏற்கனவே பர்ச்சேஸ் பண்ணது பாத்தீங்கன்னா ரெட் கலர்ல நம்மளுக்கு எப்பவுமே தெரியும். ஸோ இது யாரு பர்ச்சேஸ் பண்ணிருக்காங்க, இன்கேஸ் உங்களோட ஒரு பிசினஸ் நீங்க யூஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ண போறீங்க அண்ட் அந்த பிசினஸ்க்கு நீங்க இந்த டொமைன் தான் கன்ஃபார்மா கொடுத்தே ஆகணும்னா நீங்க ஹோயிஸ்ல போயிட்டு செக் பண்ணலாம். ஹோயிஸ் பாத்தீங்கன்னா ஒரு சைட் நீங்க அங்கேயே கிளிக் பண்ணீங்கன்னா தெரியும் யார் அதை ஹோஸ்ட் பண்ணிருக்கா அப்படின்ற விஷயம்லாம் உங்களுக்கு எல்லாமே இங்க தெரிஞ்சிடும். இங்க பாத்தீங்கன்னா யாரெல்லாம் வச்சிருக்காங்க, என்ன ஸ்டேட்டஸ் இருக்கு, என்ன இருக்கு, எப்போ பர்ச்சேஸ் பண்ணாங்க டீடைல்ஸ் எல்லாமே உங்களுக்கு இங்க தெரியும். ஆக்சுவலி பாத்தீங்கன்னா ஒரு 20 வருஷம் முன்னாடியே பர்ச்சேஸ் பண்ணிட்டாங்க. ஸோ 12 monkeysன்ற மூவி வந்த போது இதை பர்ச்சேஸ் பண்ணிருக்காங்க. ஸோ இது மாதிரி பாத்தீங்கன்னா நீங்க சர்ச் பண்ணிட்டு உங்களை இன்கேஸ் இதை தான் நீங்க பர்ச்சேஸ் பண்ணி ஆகணும்னா ஸ்பெசிஃபிக்கா அந்த யார் அந்த ஓனரோ அவங்க கிட்ட நீங்க போயிட்டு அவங்க கிட்ட பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். பட் அந்த டைம் இங்க பாத்தீங்கன்னா இதோட ரேட் யாரும் இங்க ப்ரொவைட் பண்ணல. பட் யூஸ்வலா பாத்தீங்கன்னா ப்ரோக்கர்ஸ் கிட்ட நம்ம கேட்டோம்னா அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா இந்த டொமைன் அவைலபிளா இருந்துச்சுன்னா இதுக்கு எவ்வளவு ரேட்னு கூட நம்ம கிட்ட சொல்லி ப்ரோக் பண்ணி தருவாங்க. ஸோ டிவி சீரிஸ் அப்படின்ற இப்போ அவைலபிளான டொமைன் எனக்கு .comல இருக்கு. நான் இப்போ என்னன்னா இங்க ஆப்ஷன் பாத்தீங்கன்னா நிறைய காட்டும். கோடாடி, domain.com, name.com இது மாதிரி எக்கச்சக்கமான ப்ரொவைடர்ஸ் இருக்காங்க. யாருக்கிட்ட வேணாலும் பர்ச்சேஸ் பண்ணலாம். இல்லைன்னா எனக்கு பிடிச்ச சர்வீஸ் ப்ரொவைடர் யாராவது இருப்பாங்க, டொமைன் ப்ரொவைடர் யாராவது இருப்பாங்க, அவங்க கிட்ட கூட நான் போய் பர்ச்சேஸ் பண்ணலாம். அவ்வளவுதாங்க, சிம்பிளான விஷயங்க. நம்ம வரோம், சர்ச் பண்றோம், இந்த கிரீன் கலர்ல வந்துச்சுன்னா இந்த டொமைன் நம்மளுக்கு அவைலபிளா இருக்குன்னு அர்த்தம். நம்மளுக்கு தேவையான எந்த ஒரு ப்ரொவைடர் இருக்காங்களோ அவங்க கிட்ட போயிட்டு இதே டொமைனை பர்ச்சேஸ் பண்ணிட்டு நம்ம பாத்தீங்கன்னா இந்த டொமைன் ஹோஸ்ட் பண்ணிக்கலாம். ஸோ நெக்ஸ்ட் வீடியோல டொமைனை எப்படி டிஎன்எஸ் செட் பண்றது அண்ட் வேற ஒரு ஹோஸ்டிங் ப்ரொவைடர் கிட்ட எப்படி ஹோஸ்ட் பண்றது அப்படின்னு நான் சொல்லித்தரேன். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதா லைக் பண்ணுங்க அண்ட் இதே மாதிரி வீடியோஸ் நீங்க ஃபியூச்சர்ல எங்கிட்ட பார்க்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா சப்ஸ்கிரைபும் பண்ணிக்கோங்க. கூடிய சீக்கிரம் உங்களை இன்னொரு வீடியோல நான் சந்திக்கிறேன். அது வரைக்கும் எல்லாருமே பத்திரமா இருங்க. பாய்.